ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். என்னடா கோவிலேருந்து இன்ட்ரோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? நேற்றுக்கு எடுத்த விளாக் இது. பஞ்சமி திதிக்காக வராகி அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கள் ஊரில் இருக்க அம்மன் கோவில் தான். இதோட திருவிழா விளாக் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே தான் வராகி அம்மன் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு வாசல்லையே விட்டுட்டு, கோவில் வாசல்லே விட்டுட்டு போனார் ஒர்க் இருக்குன்ட்டு. ஆனால் திரும்ப சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா அவரே வந்திருந்தார். திரும்பவும் உள்ளே போயிட்டு 2 பேருமா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எடுத்த விலாகு. இன்றைக்கி சஷ்டி, அதாவது சஷ்டி வந்து 9:30 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. நான் வந்து 20வது நாள், அதாவது 48 நாட்கள் முருகர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதில் இன்றைக்கி 20வது நாள். அதனால் இன்றைக்கி டே வந்து 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வந்து 5:45க்கெல்லாம் விளக்கேற்றியாச்சு. பட் பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. பட் அதை பற்றி எல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்றது தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை வேலைகள் தானே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரெகுலராக நம்ம செய்கிற வேலையை சுத்தமாக க்ளீனாக செஞ்சால் மட்டும்தான் மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட முடியும். அந்த திருப்திகரமாக சாமி கும்பிடணும், அதுதாங்க மெயினாக முக்கியம். அந்த டைமுக்குள்ளே கும்பிட்றதும் முக்கியம்தான். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றியாச்சு. மற்ற வேலைகளெல்லாம் வந்து மற்றபடி எக்ஸ்ட்ராவாக நாம் ஒரு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்த உடனே வாசலுக்கு தாங்க, வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுக்கலாம். இன்றைக்கி சஷ்டின்றதுனால வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி கோலம் போட்டிருக்கேன். அந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் எல்லாமே மறந்துருச்சு. ஆக்சுவலாக கோலம் இப்போல்லாம் யார் கோலம் அதிகமாக போடுறதில்ல இல்லை, அதனால் எல்லாமே கொஞ்சம் மறந்துருச்சு. இப்போ சரி, தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வச்சு கோலம் போட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போனேங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கே எனக்கு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிரும். வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு போகிறதுக்கே வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிரும். எனக்கு லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் இந்த டைமிங் தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா 4 o'clock 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிக்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கோலம் போட்டால் மட்டும் பத்தாதுங்க, அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதில் தான் வந்து நல்லா அழகாக அந்த தெய்வீக கடாட்சமே இருக்கிறது. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து சஷ்டி பூஜை ஈவினிங் தான் பண்ணணும். வீட்டில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த முருகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து முருகர் கோவிலுக்கு ரெகுலராக போகணும்னு நினச்சேன், ஆனால் போகவே முடியலை. லாஸ்ட்டாக வந்துட்டு தைப்பூசமாக எதுக்கோ போனோம், மறந்துட்டேன். அந்த விலாக் கூட நான் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக ஐகார்டில் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா விலாக் வீடியோஸ்க்கு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அப்புறம் இந்த முருகர் பூஜை 48 நாட்கள் முருகர் பூஜை, நான் அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா வந்து அது தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் லைக் போடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஸ்டார் அந்த கோலம் போட்டுக்கலாம். அதாவது சத்கோண கோலம், அது சத்கோண தீபம், அந்த வழிபாடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அந்த ஓம்ன்றது அந்த ஸ்டார் உள்ளே தான் எழுதணும். அந்த சரவண பவன்ற எழுத்துக்களும் அந்த ஸ்டாருக்கு உள்ளே தான் எழுதணுங்க. ஒரு சிலர் இல்லை, நானே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள விலாகெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே தான் எழுதிட்டுருப்பேன். உள்ளே வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால மேலே எழுதுவேன், அந்த ஸ்டாருக்கு மேலே. அப்படி எழுதக்கூடாதுங்க. ஆக்சுவலாக இப்படி தான் ஸ்டாருக்கு உள்ளார தான் எழுதணும். இதுதான் சரியான ஒரு மெத்தடு. அது குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதுக்குள்ளேயே நான் எழுதிக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூ இருந்ததுனால பூ வச்சுட்டேன். கல்கண்டு தான் நைவேத்தியமாக வச்சேன். அதுக்கப்புறமா இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி நிரப்புறது, அப்புறம் இன்னொரு கலசத்தில் தண்ணி நிரப்புறேன் பாருங்கள். இது எதுக்காக அப்படின்றது, இந்த கலசம் எதுக்காக தண்ணி நிரப்புறேன், அதில் என்னெல்லாம் போடுறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அங்கங்கே எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2மே வந்து டெய்லியுமே பண்ணுவேன் நான். அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மார்னிங் 20th டே பூஜை வந்து ஃபினிஷ். இப்போ அது வந்து நெய் தீபம். இந்த சத்கோண தீபத்தில் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெய் தீபமாவது வைக்கணும். முடிஞ்சால் எல்லாமே நெய் தீபமாக ஏற்றலாம். அப்படி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நெய் தீபமாவது வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கோயிலுக்கு போயிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில் எல்லாமே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், போனால் அதுவுமே நான் விலாகாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லாம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருந்துச்சு ஒரு காலத்தில். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம், சின்ன கோடம்பாக்கம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே நிறைய படங்கள் ஷூட் எடுத்திருக்காங்க. 90s மூவிஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கேன், பழைய வீடியோ. முடிஞ்சால் நான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.